என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெஞ்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். ஊழியனாயிருந்த தாவீதை கடவுள் அரசராய் உயர்த்தினார். சாதாரண ஆடு மேய்க்கிற ஊழியனாயிருந்த தாவீதை கடவுள் சாமுவேல் வழியாக அபிஷேகம் செய்து அரசனாய் உயர்த்தினார். ஆனால் அரசனாயிருந்த தாவீதோ அதை குறித்து பெருமை பாராட்டபடி ஊழியனாய் கடவுளுக்கு ஊழியம் செய்தார். எரேமியா 9:23 வாசிக்கிறோம். பலவாளன் பலத்தை குறித்து, ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து, ஞானிவான் ஞானவான் ஞானி ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டிருப்பாராக. பெருமை பாராட்டாதே, கடவுளை குறித்து பெருமை பாராட்டு. இந்த பலம், இந்த பணம், இந்த ஐஸ்வர்யம், இந்த வல்லமை, இந்த ஞானம் கடவுள் கொடுத்தார். கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே ஊழியனாய் இருந்த தாவீதை கடவுள் அரசனாய் வைத்தினார். அரசனாய் ஆன தாவீதோ கடைநிலை ஊழியனாய் இருந்து கடவுளுக்கு ஊழியம் செய்பவராய் இருந்தார். ஆகவே அவரை குறித்து திருத்துதர் பணி 13:22 வாசிக்கிறோம். கடவுள் சொல்கிறார், ஈசாயின் மகன் தாவீது என் மனதிற்கு உகந்தவன், என் இதயத்தின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறான். தாவீதோ கடைநிலை ஊழியனாய் இருந்து திருப்படல் 143:10 வாசிப்பது போல, இறைவா உமக்கு பிரியமானதை செய்ய, கடவுளே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொன்னார். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எம்மை செம்மையான வழியிலே வழியெடுத்தும் என்று சொல்லி கடவுளத்தில் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பணிவிடை செய்யக்கூடிய மகனாக இருந்தார். நாமும் எத்தனை நிலையில் கடவுள் வைத்திருந்தாலும் அதை குறித்து பெருமை பாராட்டாதபடி கடைநிலை ஊழியராக இருந்து கடவுளுக்கு ஊழியம் செய்கிற பணிவிடை செய்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.